Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைகளுக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போறோம். இந்த ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா உங்க குழந்தைக்கு 2 in 1 மாதிரி கூட நீங்க கொடுக்கலாம். அதாவது பிரேக்ஃபாஸ்டாவும் கொடுக்கலாம், இல்லனா ஸ்நாக் டைம்ல கூட செஞ்சு கொடுக்கலாம். இத பிரேக்ஃபாஸ்டா கொடுக்கறதா இருந்தா 8 ல இருந்து 1.5 வயசு குழந்தைக்கு பிரேக்ஃபாஸ்டா நீங்க கொடுக்கலாம். அதாவது 8 மாசத்துல இருந்து 1.5 வயசு குழந்தைக்கு பிரேக்ஃபாஸ்டா கொடுக்கலாம். 1.5 வயசுக்கு மேல ஆயிடுச்சுனா நீங்க ஸ்நாக் டைம்ல இத ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 11:30 மணி போல இல்லனா ஈவினிங் 3:30 மணி போல இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். சோ இதை எப்படி செய்யலாம், இதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் கேரட்டை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து வேக வச்சு தான் போகணுன்னு அவசியம் இல்லை, அப்படியே நீங்கள் ராவாகவே நீங்கள் துருவி போட்டுக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து அவல் எடுத்துக்கிறேன், வெள்ளை கலர் அவல். அதையும் ஜஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். அவல் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் வாஷ் பண்ணாலே போதும், அதிலே வந்து நல்லா ஊறிடும் டக்குன்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 டேட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சவோ போட்டுக்கலாம். 2 டேட்ஸ் போதும் ஒரு குழந்தைக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நட்ஸ் பவுடர் ரெசிபி நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போது இதில் தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி. ஸோ இதை ஊற்றி நல்லா நம்ம மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குல்ல, இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா தண்ணி எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் இந்த மிக்ஸி ஜாரில் கழுவி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க, வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போது நம்ம கேஸில் வச்சு நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம கூழ் மாதிரி காசணும். அப்போ தான் வந்து அந்த அவல், டேட்ஸு, இந்த கேரட் முக்கியமாக வந்து வேகணும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா குக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு. இந்த டெக்ஸ்சர் ஓகே. இதை நீங்கள் அப்படியே உங்கள் குழந்தைக்கு பவுலில் போட்டு வார்மாக வந்து சர்வ் பண்ணுங்கள். சூடாக இருக்க போது. ஸோ இதில் வந்து நீங்கள் வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா இனிப்புக்கு நம்ம டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், அதுவே போதும். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுங்க, உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.